இந்தியா வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து இருக்குது. இந்தியன் ஆர்மிஸ் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் டெரரிஸ்ட். பாகிஸ்தான் வந்து அதாவது அங்கே இருக்க டெரரிஸ்ட் டீம் வந்து மீடியாஸ் வந்து ரொம்ப பொறுப்புணர்வாக நடக்கும். அதாவது வணக்கம் சங்கம் டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் ஹனா பானு. நம்மளோட இருக்கிறார் பபு காந்தி சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி நிறைய இப்போ டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்தியன் ஆர்மிஸ் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க, பாகிஸ்தான் டெரரிஸ்ட். அதில் வந்து 150 மெம்பர்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ஸோ இப்போது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஆல்ரெடி நம்ம தங்கம் டிவிலே கொடுத்த பேட்டி சம்மந்தமாக தான் கண்டினியூ சொல்கிறேன். ஆப்ரேஷன் சிந்தூர் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நடந்த பெல்காம் அட்டாக் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாகிஸ்தான் வந்து அதாவது அங்கே இருக்க டெரரிஸ்ட் டீம் வந்து இந்தியாவோட சிவிலியன் மேலே அட்டாக் பண்ணாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் அதில் நிறைய பேர் வந்து நீ முஸ்லீமா இந்துவா அப்படின்னு கேட்டு முஸ்லீம்னா விட்டுற மாதிரியும் இந்துன்னா சொல்கிற மாதிரியும், ப்ளஸ் அதில் ஒரு லேடிக்கிட்ட போயிட்டு சொல்லி நான் என்னையும் கொண்டுன்னும் போது நீ போய் மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அது மோடிக்கும் ரீச் ஆகிருக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறச்ச இவங்க இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்களா பாகிஸ்தான், அவங்க வந்து எதிர்பார்த்தது வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து கலவரம் ஏற்பட்டு நாடை வந்து துண்டாடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் இந்த அட்டாக்கே பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறத வச்சு நீங்கள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இன்னர்வேர்லாம் அவுத்துட்டு ஆம்பளையா பொம்பளையா, அதாவது முஸ்லீம் இல்லையா, அது மாதிரிலாம் செக் பண்ணிட்டு தான் தே டன். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப இது வரைக்கும் உலகத்திலே இந்த மாதிரியான அட்டாக் யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ இது மிக கொடூரமான அட்டாக். செகண்ட் பாயிண்ட்டு, இப்போ இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடு. ஏன்னா இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் அப்படி இருந்தது, இந்தியா பங்களாதேஷ், இந்தியா ஸ்ரீலங்கா அப்படி இருந்தது. இப்போ இந்தியா வந்து 3வது பொருளாதாரத்தில் ஜெர்மனியெல்லாம் ஓவர்டேக் பண்ணி நம்ம 3rd பொசிஷனுக்கு வந்திருக்கோம். அப்போது இந்தியாவோட வளர்ச்சியை பிடிக்காத சில நாடுகள் உண்மையிலே இப்போது அதுக்கப்புறம் நடந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே, அதாவது ப்ரிசிஷன் அட்டாக்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இந்தியா வந்து தாக்குதல் பண்ணது வந்து டெரரிஸ்ட் டீமு தான், பாகிஸ்தானை கிடையாது. ஒரு சிவிலியன் கூட பாகிஸ்தானிய பொதுமக்கள் அட்டாக் பண்ணல. கரெக்டாக அந்த டைம் சூஸ் பண்ணது, அப்புறமா அந்த அது மசூதி கூட இல்லை, மசூதின்னாங்க, மசூதி அது மாதிரி இல்லை, அது மாதிரி செட்டப்பில் வச்சு உள்ளே இருக்காங்க. உண்மையிலே டெரரிஸ்ட் டீமோட 16 ஃபேமிலி மெம்பர்ஸையும் அட்டாக் பண்ணி இறந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியது. இன்னொன்று, இது நிறைய இன்டெலிஜென்சி டீம், நாட் ஒன்லி இந்தியாவோட இன்டெலிஜென்ஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டெலிஜென்ஸ் டீம், ப்ளஸ் நீங்கள் எந்த இடத்துல இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கூட இவங்க தெரிஞ்சிருக்கு. இது மிகப்பெரிய விஷயம். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்தியா வந்து இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து இருக்குது, நம்ம டிஃபென்ஸில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது உலகத்துக்கு காட்டுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா எல்லாமே வந்து வான் தாக்குதல் தான், ஏர்ஃபோர்ஸ் தாக்குதல் தான். முன்னெல்லாம் வந்து இராணுவம் இது போடுவாங்க, பீரங்கி போடுவாங்க, அது மாதிரிலாம் எல்லாமே வந்து ட்ரோன் வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. S-400 பிரம்மோஸ் இந்த மாதிரியான அட்டாக் தான், வான்வழி தாக்குதல் தான் ரொம்ப பெரிய அதிகமாக நடந்திருக்கு. அதில் என்னென்னா ராவல்பிண்டி வரைக்கும் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களால் இது பண்ணதை இன்னொரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உங்களோட ஏரியாவும் எங்களால் அடிக்க முடியும் அப்படின்ற காட்டுற இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மோசமாக நடந்தனாலும் எல்லா விதத்துலேயும் இந்தியா வந்து கண்ணியமாக நடந்துட்டுன்னு தான் சொல்லலாம். ஸோ இராணுவ தாக்குதல் ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைய வதந்தி நியூஸ்கள் வந்து பரப்ப விட்டாங்க, ஃபேக் நியூஸ். இந்தியா வந்து பாகிஸ்தான் இருக்க பொதுமக்களை தாக்குதல் பண்ணி இத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த இராணுவ தாக்குதல் ஒரு பக்கம் நடக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக 30% ஆஃப் டைம் அண்ட் மணி இந்த வதந்தி நியூஸை உடைக்கிறதுக்கு பெரிய லெவலில் டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது மீடியாஸ் எல்லாமே இந்த ஃபேக் நியூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க சார்? அதை பற்றி உண்மையிலே நல்ல விஷயம் சொல்கிறீங்க. ஏன்னா மீடியாஸ் வந்து ரொம்ப பொறுப்புணர்வாக நடக்கணும். அதாவது ஏதோ ஒரு நியூஸ் வருதா அதை அப்படியே போட்டக்கூடாது, சேட்டலைட்டுக்கு டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. வர நியூஸை வந்து 1 or 2 டைம்ஸ் வந்து வெரிஃபை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், இந்த மாதிரி டைமில் தான் வந்து கம்பல்சரி
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு ப்ளஸ் இந்த ப்ரெஸ் மீட் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. ½ அன் ஹவருக்கு ஒன்ஸ் 2 ஹவர்ஸ் ஒன்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ கொரோனா டைமில் கூட தமிழ்நாட்டில் ஹெல்த் பிரின்சிபல் செக்ரட்டரி டெய்லி ஈவினிங் வந்து ஸ்கோர் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி டெய்லி வந்து டிஃபென்ஸ் டீம் வந்து அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ஒர்க் பண்ணது, இந்த மெத்தடாலஜி பண்ணது எல்லாமே நம்ம டைமிங் நம்மளை மூவ் பண்ணோம். ஆனால் பாகிஸ்தான் எல்லாமே ரொம்ப கிரிமினலாகவே நம்மளை பற்றி ஒரு தப்பான கண்ணோட்டங்கள் உலக நாடுகளுக்கு போய் சென்றடைகிற மாதிரி நிறைய விஷயங்கள் போய் செஞ்சாங்க. அதில் தான் ஃபேக் நியூஸ் நிறைய பரப்பப்பட்டது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக கூட சில நாடுகள் பேசினாங்க. ஆனால் அதெல்லாம் கூட இப்போ திருப்பி வாங்கி பண்ணதுக்கு இந்த மாதிரி ஃபேக் நியூஸை பிரேக் பண்ணி ரியாலிட்டி நியூஸை உலகத்துக்கு காட்டினால தான் எல்லாருமே வந்தாங்க. பொதுவாக ஒரு பாகிஸ்தான்ன்ற ஒரு ரா கண்ட்ரி, அது மேலே யாருக்குமே மிகப்பெரிய நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அதையும் மீறி இப்போ இந்தியாவோட வளர்ச்சி பிடிக்காத சில நாடுகள், சீனா போன்ற நாடுகள்லாம் இருக்குல்ல, இப்போ இவ்வளோ திடீர்னு அசுர வளர்ச்சி அடையுது, பொருளாதார வளர்ச்சி அடையுது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு வதனி நியூஸை பரப்பி விட்டால் கூட ஒரு கலவரம் வெடிக்கலாம். இந்தியா மாதிரி செக்குலர் இதில் இவங்களே வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளோ இல்லாட்டி அவங்க நினச்ச எந்த விஷயமே நடக்கலை. பகல்காம் அட்டாக் நடந்த உடனே நீ கொஞ்சம் லைட்டாக யோசிச்சு பாருங்கள், இவங்க குறி வச்சு இந்துவோடைய சிவிலியன் மேலே தான், பொதுமக்கள் மேலே மட்டும்தான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. வேறு யார் மேலேயும் அட்டாக்கே பண்ணல. அப்போ பொதுவாக என்ன நினைக்கும், ஒரு இந்து வந்து போய் முஸ்லீம் அட்டாக் பண்ணுவாங்க. முன்னாடி பாம்பேலாம் இந்த மாதிரியான கலவரங்கள்லாம் பெரிய லெவலில் வெடிஞ்சிருக்கு. ஒரு கலவரம் ப்ரோக் அவுட் ஆகிடுச்சின்னா பொருளாதாரம் ஆட்டோமேட்டிக்காக டிப் ஆகும். ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணி எதுவுமே பண்ண முடியாதனால தான் அவங்க இன்னும் கொஞ்சம் பின்தங்கி போயிருக்கிறதுக்கான மூல காரணம். இன்னொரு பாயிண்ட்டு, நம்ம எல்லா விதத்துலேயும் டிஃபென்ஸ்லேயும் சரி, ஏர்ஃபோர்ஸ்லேயும் சரி, கடற்படையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம வெரி மச் ஸ்ட்ராங்குன்ற மாதிரி. ஈவன் இந்தியா வந்து டீசல் பெட்ரோலுக்கு வந்து டிபெண்ட் ஆகிருக்கும் வெளிநாட்டுகளில். அந்த மாதிரியான ஹார்பர்லாம் கூட அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளோட இந்தியன் ஸ்டார்ட் அப் கம்பெனி உள்ள நிறைய ட்ரோன் கம்பெனிஸ்லாம் வந்து ஆன்டி ட்ரோன்ஸ் வந்து அந்த ட்ரோன் அட்டாக் எல்லாமே முறியடிச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. இப்போது வந்து பாகிஸ்தான்ஸ் வந்து இப்போ இந்த வதந்தி நியூஸ் பரப்பதுனால அவங்களுக்கு என்ன சார் யூஸாக இருக்கும்? அதாவது இந்தியா மாதிரி கண்ட்ரி வந்து உலகத்தளவில் ஒரு பார்வை இருக்குது. இந்தியா எப்படி, இந்தியாவோட கண்ட்ரி, இந்தியா இஸ் அன் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எல்லாருக்குமே தெரியும். இங்கே சுதந்திரம் இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படின்ற போது ஆனால் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக எதிர்க்கட்சிகள் கூட, ஓஐசிஸ் எப்போவுமே மோடி எதிர்க்கிறவர்களோ நிறைய சப்போர்ட்டாக வெளியே பேசியிருக்கார். சசி தரூர், ஈவன் கனிமொழி மேடம் கூட அந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நிறைய சப்போர்ட்டிவாக போகிறாங்க. ஸோ இந்த ஒத்துமை வந்ததுனால அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்தியாவை வந்து நிறைய நாடை துண்டாக்கணும். இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து பகல்காம் வந்து அந்த காஷ்மீர் வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து இப்போது ஆர்டிகிள் 360க்கு அப்புறம் டூரிசம் அதிகமாகிடுச்சு. டூரிசம் ரொம்ப அதிகமானால் அங்கே எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆகிடும். உண்மையிலே காஷ்மீர் வந்து சொர்க்க பூமி, ஈவன் சுவிட்சர்லாண்டு மாதிரி தான் இருக்கும்ன்ற மாதிரி தான். ஏன்னா அந்த 3 மணி 4 மணி தான் சூரியனே லைட்டாக தலையை காட்டுவாங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல கிளைமேட் இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு டூரிசம் பெரிய லெவலில் எமேஜ் ஆகி எக்கனாமிக்ஸ் இதுவாகிடுச்சின்னா, நீ எப்படி என்னோட பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கிற ஏரியாவில் நீ எப்படி இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரலாம், காஷ்மீர்னாலே தீவிரவாதம் தான் அப்படின்ற மாதிரி வெளியுலகத்துக்கு காட்டணும். அப்போது அதுவும் பாருங்கள், அந்த டைம்லாம் பாருங்கள், ஏப்ரல் மேலெல்லாம் வந்து வெக்கேஷன் டைமு, நிறைய டூரிசம் வருவாங்க. ஸோ பிளான் பண்ணி அட்டாக் பண்ணது காரணம் அதான். அதாவது இயல்பு நிலை ஒன்றும் காஷ்மீருக்கு திரும்பலை அப்படின்றது வெளியுலகத்துக்கு காட்டுறது அது பண்ணியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட்டு, இந்த மாதிரி வதந்தி நியூஸ் பரப்புகிறாங்களா, ஃபேக் நியூஸ். இந்த ஃபேக் நியூஸால் மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தலாம். அடுத்தது வந்து இந்துக்கும் முஸ்லீமுக்கும் உள்ள ஒற்றுமையை இது பண்ணலாம். அடுத்த பாயிண்ட்டு வந்து பொருளாதாரத்தை சரிவடியத்துக்கான திறமைகள் நிறைய இருக்குது. அதை வந்து உண்மையிலே இந்தியன் கவர்மெண்ட் இருக்கிற இந்த ஈவன் மீடியா ரிலேட்டட் எல் முருகன் சார் கூட இது ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி வச்சு வர நியூஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஒரு நியூஸ் வருதுன்னா அந்த நியூஸ் ரைட்டாக தாப்பா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா தான் வெளியே அனுப்புவோம். அப்போது இந்தியாவில் இருக்க எல்லா மீடியாவும் கொஞ்சம் பொறுப்புணர்வோடு சில விஷயங்கள் கையாண்டாங்க.
அதனால தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடிஞ்சதுன்றது தெரிய வந்து. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்களா சார்? நிறைய ட்ரோன் கம்பெனிஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. பெங்களூர் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் நிறைய ட்ரோனும் ஆன்டி ட்ரோன்ஸ் உள்ள பாகிஸ்தான்லேருந்து வர ட்ரோன்ஸ் 2-3 ஆபரை அட்டாக் பண்ண மாதிரி வந்தது. ஈவன் டெல்லிக்கிட்ட ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ட்ரோன் வந்து அட்டாக் பண்ண வந்ததையும் ஆன்டி ட்ரோன் மூலிமா அட்டாக் பண்ணி அழிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கேஸ் ஹிஸ்ட்ரி. ஈவன் இந்தியன் டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரியே வந்து இன்னும் 1 மாதம் கழிச்சு இந்த அட்டாக்கில் நடந்த எல்லா ஃபுட்டேஜஸும் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உண்மையிலே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் பெரிய லெவலில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஈவன் இந்த அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்த நிறைய இளைஞர்கள் இந்த விஷயத்தில் நிறைய ரெஸ்க்யூ ஆப்ரேஷன்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கு. அடுத்த பாயிண்ட்டு, இந்தியா கிட்ட பிரம்மோஸு அப்புறமா இந்த S-400 உள்ளே கொண்டு பிரம்மோஸ்லாம் வந்து உலக நாட்டில் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு 60-70 கண்ட்ரிஸ் வந்து நம்மளோட மேட் இன் இந்தியாவோட பிரம்மோஸோட இதை வந்து வாங்கிறதுக்கு ஆர்டர் தராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து டிஃபென்ஸில் ஆத்ம நிர்பான் சுயசார்பு இந்தியாவும் ஆகி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் இந்த டிஃபென்ஸ் காரிடாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஈவன் தமிழ்நாட்டுக்கு கூட டிஃபென்ஸ் காரிடார் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் காரிடார் வரனால MSMEலாம் பெரிய லெவலில் பூம் ஆகும். ஸோ அதுலேயும் சில ப்ரொப்போசல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஒரு MSME கம்பெனிக்கு ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனை ஒரு அட்வைஸராக போடுங்க. அப்படின்னா அந்த பிஸ்னஸில் நடக்கிற வால்யூம் என்ன, இன்டெப்த் என்ன, அது எந்த அளவுக்கு ரேஞ்சில் பண்ணலாம் அப்படின்ற இன்புட்லாம் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. சார், இனி வரும் காலகட்டத்தில் வந்து இப்போது இந்தியா இராணுவத்தங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீதி வந்து எப்படி சார்? ஃபண்ட்ஸ் வந்து உண்மையிலே நீட் ஆஃப் தி அவர். ஏன்னா இந்தியா மாதிரி டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். கம்பேரிட்டிவ்லி வித் US அப்புறமா சைனா, ஜெர்மன் அங்கெல்லாம் கம்பேர் பண்ணுறச்ச நம்ம 5 to 6% தான் ஸ்பெண்டே பண்ணுறோம். இந்த நிதி இனிமேல் அதிகப்படுத்துவாங்க. ப்ளஸ் இந்த இராணுவ தளவாடங்கள் இப்போ பீரங்கி, கன்னு, ட்ரோன்ஸு, ராக்கெட்டு இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பெரிய லெவலில் இனிமேல் தமிழ்நாட்டிலையும் இந்தியா ஃபுல்லாகவும் நிறைய கண்ட்ரீஸில் நிறைய இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று வான்வெளி தாக்குதல் தான் பெரிய லெவலில் வந்து. ஸோ ட்ரோனு, ராக்கெட் லான்ச்சஸ்ஸு இந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பெரிய லெவலில் இருக்கும். ஈவன் இப்போ மாடர்ன் இது வந்து ட்ரோன் தான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரோன்ஸை வந்து ஆன்டி ட்ரோன்ஸ் மாதிரி பண்ணலாம். நியூ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கவர்மெண்ட் இட் செல்ஃப் இன்வால்வ் பண்ணி அலோவ் பண்ணி ஒர்க் பண்ணதுக்கு ரியல் டைம் இதில் வார் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து பெங்களூர் இருக்க ஸ்டார்ட் அப் கம்பெனி ட்ரோன் கம்பெனி வந்து ரியல் வார் ஃபீல்டில் ஒர்க் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதான் சொல்கிறீங்க, ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு ட்ரோன் வருதுன்னா அந்த சிக்னலிங் பண்ணுறதுக்கும் ரேடாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு இம்மிடியட்டாக ஒரு 50,000 crores ரிலீஸ் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன் மேடம் பார்த்தோம். ஸோ அப்படின்ற போது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியா மேலே பண்ணதும் இந்தியா 16 நாள் டைம் எடுத்து பண்ண அட்டாக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணது பொதுமக்களை, நம்ம அவங்கள அட்டாக் பண்ண தீவிரவாதிகள். நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயே பார்த்துருப்பீங்க, அன்றைக்கி வந்து 130 தீவிரவாதிகள் மரணம், பொதுமக்கள் கிடையாது. ஆனால் அதை தான் வந்து பாகிஸ்தான் ஊடகங்கள் வெளி உலகுக்கு நாங்கள் காமன் பப்ளிக்கையும் அட்டாக் பண்ணுறாங்க, ஸ்கூலில் அட்டாக் பண்ணாங்க, ப்ளே கிரவுண்ட் அட்டாக் பண்ணாங்க, வீட்டை அட்டாக் பண்ணாங்க, இத்தனை கிட்டத்தட்ட ஒரு 400 மக்கள் இறந்துட்டாங்கன்னா நியூஸ் சொன்னாங்க. கடைசி பார்த்தா சைனா வாரில் எப்பயோ நடந்த நியூஸ், அந்த நியூஸை காட்டுறாங்க பப்ளிக். ஈவன் ஒரு ஆர்மி சீஃப், பாகிஸ்தான் ஆர்மி சீஃபே அதை சொல்கிறார், இந்தியா வந்து பாகிஸ்தான் மேலே இது மாதிரி தாக்குதல் பண்ணிச்சு. அப்போ அந்த நியூஸ் அது மாதிரி இல்லைன்றது இது பண்ணுறதுக்கு கவுண்டர் வந்து இந்தியன் டிஃபென்ஸும் கொடுத்தனால தான் வி ஆர் சேஃப். இப்போ 5 daysல வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன் ஆர்மிஸ் வந்து ஒரு போர் அமைதி கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து வெளி உலகம் இன்டர்நேஷ்னலாகவே எப்படி சார் பார்த்தாங்க? உண்மையிலே இந்தியாவுடைய ஸ்ட்ரென்த் இன் டிஃபென்ஸ் ப்ளஸ் ஏர்ஃபோர்ஸோட பவர், சுப்ரீம் பவர் எல்லாமே வந்து வெளியுறவுக்கு காட்டிட்டாங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா பாகிஸ்தான் இந்தியாவை விட மண்டிட்டதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராவல்பிண்டி வரைக்கும் போய் அட்டாக் பண்ணவங்க டோட்டல் பாகிஸ்தானே வந்து காலி பண்ணிட்டு வந்திருக்கலாம். இன்னும் ஒரு 1/2 hour விட்டுருந்தாங்கன்னா மேபி. ஆனால் இந்தியாவோட நோக்கம் வந்து அது கிடையாது. அதான் அகிம்சை நாடு ப்ளஸ் இந்த மாதிரி இதில் காமன் பொது ஜனங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அதனால தான் சர்ஜிக்கல் அட்டாக்கை விட ப்ரிசிஷன் அட்டாக்குன்னு சொன்னாங்க. ப்ரிசிஷன்னா மிக நுண்ணிய துல்லிய தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது இந்த இந்த டேபிளில் அந்த ப்ளக்கில் அட்டாக் பண்ணாமல் அந்த ப்ளக்கில் எந்த பாயிண்ட்டை பிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டை மட்டும் அட்டாக் பண்ணுறது, அதுதான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையிலே பெரிய விஷயம். செகண்ட் பாயிண்ட்டு, உண்மையிலே மோடிஜி வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து முடிவுகளை சரியாக எடுத்திருக்காங்க. ஏன்னா இது வந்து அவங்க எடுத்த மாதிரி பிளான் கரெக்டாக போயிருக்கு. ஏதாவது ஒரு வான்வெளி தாக்குதலில் பாகிஸ்தான் வந்து இந்திய மக்களை அட்டாக் பண்ணி ஒரு 100 பேர் இறந்துருந்தா கூட மோடி வந்து அவர் அந்த சீட்டில் இருந்திருப்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்போது இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான டிசிஷன். ஏன்னா இது ஒரு இப்போ கொண்டாடுறோம்ல ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த மாதிரி பண்ணோம் செய்கிறோம், நெகட்டிவ் வேவும் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நம்மளாவது எல்லாத்தையும் பார்க்கணும், ஆனால் அவங்க அப்படி இல்லை. காமன் இது ஒரு நியூக்ளியர் பவர் அட்டாக்கை போய் அட்டாக் பண்ணலாம், நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை ஒரு ஏர்போர்ட் அட்டாக் பண்ணி டெல்லி வரைக்கும் வந்தாங்க. அதனால தான் ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு 6 ஏர்போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஜாம்நகர், குஜராத்து, அப்புறமா டெல்லி ஏர்போர்ட்லாம் ஷட் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். செகண்ட் பாயிண்ட், உலக லெவலில் இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து உலக நாடுகளும் பெரிய லெவலில் விரும்பலை. இன்னொன்று ஓப்பனாக சொன்னோன்னா, பாகிஸ்தானால் இந்தியாவை சமாளிக்க முடியல, அதுவும் ஒரு காரணம். ஸோ அவங்க சமாளிக்க முடியலன்னு சரணடையும் போது நம்ம திருப்பி அவங்கள போட்டு இது பண்ணுறது வந்து தர்மமாக இருக்காதுக்கோசம் தான் 2 பேருமே ரிவோக் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். உலக நாடுகளும் இந்த விஷயத்தை உத்து கவனிக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் இல்லை, இன்னும் கம்மா வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் இதுவும் சொல்லிட்டாங்க, இனிமேல் ஏதாவது ஒரு பாகிஸ்தான் வந்து இந்திய எல்லைகள் மேலே ஏதாவது தாக்குதல் படுந்தால் இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னும் வாருக்கு உண்டான விஷயங்கள் என்ன எடுப்போமோ அதை தடாரடியாக எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி இப்போது எல்லா இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ்க்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அது யூஸ் தானா? இது உண்மையிலே யூஸ் தான். அதாவது ஃபேக் நியூஸ், அதான் சொல்ல பிரேக்கிங் ஃபேக் நியூஸ் வதந்தி நியூஸை வந்து பாகிஸ்தான் இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ இந்தியா வந்து உலக நாட்டுக்கு அனுப்புது, பாகிஸ்தான்லேருந்து போவே இல்லையே, அப்போ அனுப்பல. அப்போ இது ஒரு நல்ல ராஜதந்திரம் தான். இன்னொரு பாயிண்ட்டு, இப்போ ஃப்ரான்ஸு, ஸ்வீடனு இந்த மாதிரியான வளர்ந்த கண்ட்ரியோட போகிறச்ச இந்தியாவோட பாலிசிஸ் என்ன, இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸ் என்ன, டிஃபென்ஸ் பாலிசிஸ் என்ன, அது எல்லாமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட்டு, நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தால் கூட இந்தியான்னு வரும்போது எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும், நாங்கள் செய்கிறோம், இந்தியாவுக்கு ஒன்றும் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து. கொஞ்சம் நல்லா யோசிங்க, இந்த இடத்துல வார் நடக்குதுன்னா ஏதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது கம்பெனி வந்து உள்ளே ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த வார் நடக்குன்ற விஷயம் கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கே ஒரு 4 மாதம் 6 மாதம் ஆகிடும் ஒவ்வொருத்தங்க இமேஜ்லேருந்தும். இப்போ திடீர்னு ஒரு பெரிய கம்பெனி, ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் கம்பெனி, பெரிய கார் கம்பெனி ஒரு 2 லட்சம் கோடி சென்னையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அவன் யோசிப்பான், இந்தியா வந்து ஃபுல்லாக வார் நடந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு அட்டாக் நடக்கும், ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு அன்செக்யூர்டாக இருக்குது அப்படின்னா மக்கள் போக மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க யாருமே. ஸோ அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இம்மிடியேட்டாக வந்து கண்டின்ஜென்சி பிளான்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த விஷயத்தில் எமர்ஜென்சி மாக் ட்ரில்லும் கரெக்டாக கண்டக்ட் பண்ணாங்க. எமர்ஜென்சி மிட்டிகேஷனை இம்மிடியேட்டாக என்னென்னலாம் செய்யணும், ப்ளஸ் அதோட கண்டினியூட்டி தான் வந்து கண்டின்ஜென்சி பிளான்னு சொல்லுவாங்க. இது 3மே இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சிறப்பாக செயல்பட்டதுன்னு தான் சொல்லணும். இன்னொன்று, இப்போ இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இராணுவ தாக்குதலை வீரமாக டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதை விட இதுமாதிரி வதந்திகள், ஒரு நல்லா இருக்கிற பையனை ஒரு 40 பேர் ஒன்றா சேர்ந்து நீ பைத்தியக்காரன் சொன்னா அவனுக்குள்ளே நம்ம பைத்தியமோ அப்படின்ற மாதிரி அதான் வதந்தியோட வலிமை. ஸோ அந்த பொய் கட்டுரையை உடைக்கிறதுக்கு ரியாலிட்டி நியூஸை வந்து கரெக்டாக காட்ட வேண்டியது இந்தியாவோட கடமை மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க சூஸ் பண்ண டைம்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கு தான் வந்து டிஃபென்ஸ் பீப்புள் எல்லாருமே வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நைட் 11 மணி 12 மணி நேரம் அவங்களுக்கு அது ஹைப் டைம். யூஎஸ்ஸு, யூகே இங்கெல்லாம் வந்து ஹைப் டைம். ஸோ அதை சூஸ் பண்ணி தான் அவங்க அட்டாக் பண்ணாது. ஸோ இதுதான் பாயிண்ட். இல்லை இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, அவங்க சைடு வந்து டோட்டலி வீக்குன்றதை உலக லெவலில் தெரிஞ்சுது. ப்ளஸ் சைனாவோட நிறைய ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. இந்தியாவுடைய எல்லா ஆர்மி எக்யூப்மெண்ட்டு, ட்ரோன்ஸு, மிசைல்ஸு எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல இதுவாக இருக்குது. ஸோ நம்ம எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்னு தெரிஞ்சிருக்கோம். உண்மையிலே பெரிய குட்வில் மனோதைரியத்தோடு மோடிஜி எடுத்திருக்கார் இந்த முடிவு. அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கான்சிக்வன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது லஷ்கர்-இ-தொய்பா மாதிரி அமைப்பெல்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, பெரிய லெவலில் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை
கவுண்டர் பண்ணுறதுக்கும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் முன்னாடி வந்து ஓப்பனாக சொல்ல மும்பையில் இருந்த அட்டாக்குக்கு ஒபாமா கிட்ட போய் மன்மோகன் சிங் ஹெல்ப் கேட்டார். இப்போது ட்ரம்ப்பே வந்து என்னால் தான் போர் இருந்துச்சுன்னா ட்ரம்ப்புக்கு அவங்க கவுண்டரே கொடுக்கல, அதை அப்படியே விட்டாங்க, சிம்பிளி இக்னோர் மாதிரி. அவரால் தான் போர் நின்றுச்சின்னு இவங்களும் சொல்லி அவர் பெரிய ஆளாக விரும்பலை. அப்புறமா வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, அவங்களாம் நிறுத்திக்கிட்டாங்க, நம்ம பண்ணலை. திஸ் இஸ் அ பவர் ஆஃப் நம்ம இந்தியாவுடைய ஐடென்டிட்டியும் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தும் பவரும் வந்து வெளிநாட்டுக்கு காட்டியிருக்காங்க. அதை விட கண்டிஜென்சி பிளான் பிரகாரம் எல்லா எம்பி குழுவும் சேர்ந்து உலகம் ஃபுல்லாக அனுப்பி வச்சதும் வரவேற்கத்தக்க விஷயமா இருக்குது. ஸோ இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ப்ளஸ் இந்த வாரில் நடந்த விஷயங்கள் நம்ம எங்கேயுமே வயலேஷன் பண்ணலை. அவங்க பண்ணது எல்லாமே வயலேஷன்னா வரம்பு மீறி நடந்தது எல்லாமே அவங்க தான். வரம்பு மீறி நடந்ததுக்கு நம்ம ரியாக்ஷன் தான் கொடுத்தோம். தி கிவன் த ஆக்ஷன், நம்ம ரியாக்ஷன் ப்ளஸ் அவங்க ஆக்ஷன் ஆன் பப்ளிக், நம்ம ஆக்ஷன் ஆன் டெரரிஸ்ட், இதுதான் பாயிண்ட். ஸோ இதில் வந்து நிறைய வதந்தி நியூஸை பரப்புனதை இந்திய அரசாங்கமும் சரி, ஈவன் எல்முருகன் அந்த மீடியாவோட மினிஸ்டர் அவங்களும் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணனால தான் ஃபர்தராக அதாவது உலக லெவல்லையும் சரி இவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லாமல் போனது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை ஒன்றும் போக ஏன்னா இதில் இண்டஸ்ட்ரி 4.0 சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன்லாம் வருது. இப்போ நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்களே உங்கள் அம்மா கிட்ட இன்னொருத்தவங்க பேசலாம். ட்ராகன் படத்தில் பார்த்தீங்களே, ஒருத்தன் வந்து அவங்க பேசுகிற மாதிரியே ஃபோன் கொடுப்பான், அம்மா இவங்க வந்துட்டாங்க. அப்போது அது கொடுத்தோன்னா வி கேன் அந்த வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாமே கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கும் மாடர்ன் டெக்னாலஜி வேணும்னு சொல்லுவாங்க. ஒரு பேப்பர் வருது, அந்த பேப்பர் உண்மையாக பொய்யா, அந்த நியூஸ் உண்மையாக பொய்யா வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸி வேணும். இதெல்லாம் தான் கவர்மெண்ட் பெரிய லெவலில் கவனம் செலுத்தணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டர் உண்மையாக பொய்யா, இந்த இடத்துல இப்போ தாக்குதல் பண்ணுங்கள், ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ போர் நடந்தது இந்த இடத்துல ராவல்பிண்டியில், பொதுமக்களை போய் தாக்குதல் பண்ண மோடி ஆர்டர் கொடுக்குறாருன்னு வச்சு சொல்ல வரேன், அது உண்மையாக பொய்யான்னு செக் பண்ணணும்ல. அப்போது ஈவன் பாகிஸ்தானே கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆர்டரை. ஏன்னா இப்போ எல்லாமே வி கேன் ஹேக் பண்ணலாம், உங்களுக்கு தெரியும். ஹேக்கிங் டெக்னாலஜி பெரிய லெவலில் இருக்குது. நீங்கள் மெயில் அனுப்பாமலே இன்னொருத்தருக்கு மெயில் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி அட்டாக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாடர்ன் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு சேஃப்டி ப்ளஸ் மாடர்ன் டெக்னாலஜி எக்யூப்மெண்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணணும். என்னோடய பாயிண்ட் என்ன, பிரேக்கிங் ஃபேக் நியூஸில் வந்து ரியாலிட்டி நியூஸோடு கனெக்ட் பண்ணி வதந்திகள் மூலியமாக ஒரு பொய்யான கட்டமைப்பு மூலிமா நாட்டோட பொருளாதாரம் சரிவிடத்துக்கு வழிவகை பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியம். ப்ளஸ் இந்த பிரேக்கிங் ஃபேக் நியூஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, மிஷின் லேர்னிங், ஆட்டோமேஷன், இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணோன்னா மிகப்பெரிய விஷயங்கள், நாட்டுக்கும் நல்லது, பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. ஏன்னா இப்போ கொரோனா பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க, திடீர்னு கொரோனாவில் 40 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உண்மையாக பொய்யா. ஏன்னா இப்போ இந்த போஸ்டர் கிரியேட்டர் யார் வேணால் பண்ணலாம். இந்த போஸ்டர் கிரியேட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் பண்ணால் அதுவே 1000 வாட்ஸ்அப்பில் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு 20 பேர் கொரோனாவில் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரப்பி விட்டாங்கன்னா அது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிடுமே. இன்னும் மக்கள்லாம் என்ன பாதிப்பாங்க, திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு வதந்தி பரப்பலாம். இன்றைக்கி தேதி வந்து 4 ஜூன் 10 லாக்டவுன், மத்திய அரசாங்கம் அறிவிப்பு, இது வதந்தி நியூஸ். அப்போ அது பண்ணலன்னு காட்டுறது ரியாலிட்டி நியூஸை காட்டணும். ஸோ பேரிடர் காலங்கள்லையும் இந்த மாதிரி போர் காலங்களிலும் வதந்தி நியூஸ் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுதுன்றத உண்மை. இதுக்கு இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் மாடர்ன் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜிஸை உள்ளே கொண்டு வந்து பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு ஜியோவே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா டூப்ளிகேட் ஜியோக்கு ஈக்குவலான ஒரு ஜியோவே வருது. அப்போது அது எப்படி உத்தரவாதம் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அதுக்கு எப்படி மாடர்ன் எக்யூப்மெண்ட். ஏன்னா ஆட்டோமேஷன், மிஷின் லேர்னிங்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இப்போது நீங்கள் யாருக்கோ இப்போ உங்கள் வீட்டுக்கே ஒரு பார்சல் வருதுன்னா உங்கள் அம்மா மாதிரியே உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசலாம். அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கூட இருக்குது டெக்னாலஜிஸ். ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்கள் ஓடிபி சொல்லுங்கள், அதெல்லாம் வந்து அது மாதிரி தான் கேட்டு இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி வதந்தி நியூஸ்களை தான் பரவுறதை வந்து தடுக்கிறதுக்கு வி ஹேவ் டு மேக். ஸோ இதுக்கு பிரேக்கிங் ஃபேக் நியூஸை இது பண்ணுறதுக்குன்னு
நம்ம ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அது ரியாலிட்டி நியூஸ்னு காட்டினா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி அடையதுக்கு காரணம். இப்போ பாகிஸ்தான் வந்து ஃபேக் நியூஸ் கிரியேட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இப்போ இதனால நம்மளோட பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படுமா சார்? கரெக்டான கேள்வி தான். இவங்களால் இராணுவத்தால் நம்மளை தாக்குதல் பண்ணி ஜெயிக்க முடியாது அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்தியாவோட இமேஜ் அது ஆல்ரெடி அகல பாதாளத்தில் இருக்கிற நாடு தான். அது ஒன்றும் அழிஞ்சா என்ன இருந்தா என்ன அந்த மாதிரி. ஆனால் இந்தியா இப்போ வளர்ந்துட்டே வருது, இன்னும் வளர்ந்த நாடோட போட்டி போடுது. இப்போது உலக பொருளாதாரத்தில் 3வது இடத்துக்கு போகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இப்போ ஜெர்மன் ஜப்பான்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வராங்க. ஸோ அப்போது அதில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆனால் கூட கொஞ்சம் கஷ்டம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஏதோ 2 ஏர்போர்ட் அட்டாக் பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஹார்பர் அட்டாக் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட பொருளாதாரம் முடிஞ்சதில்ல, எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் கிட்ட வரைக்கும் வந்து அட்டாக் பண்ணோம், எதுவுமே அவங்க வான்வழி தாக்குறது டோட்டலி ஃபெயில்டு. இது ஒன்று என்னென்னா பெரிய சிக்னலு, சைனாலேருந்து வாங்கின நிறைய ட்ரோன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ சைனா மேடை வந்து இனிமேல் வாங்குறதுக்கு மக்களும் யோசிப்பாங்க உலக லெவலில். ஸோ அதே மாதிரி S-400லாம் வந்து மிகப்பெரிய பெரிய இன்னோவேஷன் டெக்னிக். இந்த மாதிரி மாடர்ன் ப்ளஸ் பிரம்மோஸ் இது பண்ணது எல்லாமே ஏபிஜே அப்துல் கலாமோடைய ஸ்டூடெண்ட் சொல்கிறார் பிரகலாத். அவர் மூலிமா தான் நிறைய விஷயம் கொண்டு வந்தால் அவரோட ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வெளியே போய் விற்றாங்கன்னா மிகப்பெரிய இடத்துக்கு போகும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக நான் இந்தியாவுக்கோசம் உழைப்பேன் தேசப்பற்றோட எனக்கு ஹைதராபாத்தில் ஒரு டபுள் பெட்ரூம் பிளாட்ஃபார்மில் ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் தங்குறேன். அவர் பிரெயின் அவர் ஐடியாக்கெலாம் வெளியே போனாங்கன்னா 100 கோடி ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனாலும் தேசப்பற்று உள்ள மனிதர்களால் தான் இந்த ஆத்மா இது எல்லாமே இயங்குதுன்ட்டுருக்கு. இது ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம். செகண்ட் பாயிண்ட், அதாவது இராணுவர்கள் டிஃபென்ஸு ஏர்ஃபோர்ஸில் காசு முக்கியம் இல்லை. மேபி அவங்களுக்கு மாதம் எனக்கு தெரிஞ்சு 50,000 60,000 ரூபாய் தான் ஆவரேஜாக கிடைக்குது. அந்த காசுக்கு இவ்வளோ, ஏன்னா சப்மரைன் மிசைல்லாம் சொல்கிறாங்களே, அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா 40 நாள் வெளியே வர மாட்டேங்க. 40 நாள் இப்படியே இருக்கணும், கை நீட்டக்கூட காலை நீட்டக்கூட இப்படி பண்ணக்கூட. நம்மளால் 4 மணி நேரம் ஒரு சேனலே ½ அன் ஹவர் மேலே பார்க்கறதில்ல, நம்ம சேனலை மாற்றிடுறோம். ஸோ அப்படின்றபோது இந்த மாதிரியான அவங்க மென்டல் டென்ஷன் இவ்வளோ இருக்கும், அவங்களுக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும், அவங்களுக்கும் ரெஸ்ட் ரூம் வரும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ஒர்க் பண்ணுறாங்கன்ற போது ரியல் சல்யூட் டு தி ஆர்மி பீப்புள்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் டீம். ப்ளஸ் இந்த 3த்தையும் கோஆர்டினேஷன் பண்ணோம்ல, அதுதான் பிளேஸ் அண்ட் வைட்டல் ரோல். அந்த இடத்துல தான் மிகப்பெரிய, ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்படி தான் அட்டாக் பண்ணணும், இதுதான் செய்யணும். ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லா இருக்குது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் 2 days பிஃபோர் ராஜ்நாத் சிங் சொன்ன விஷயம் என்னென்னா, ஏன் நீங்கள் பாகிஸ்தானை ஃபுல்லாக காலி பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தானை அழித்த நாடு இந்தியான்னு பேர் வந்துடக்கூடாது. ஹிஸ்ட்ரியில் என்ன ஆகிடும், 2025 May 24th இந்தியா அட்டாக்குடு பாகிஸ்தான், 20,000 people killed, இன்னோசன்ட் பீப்புள் கில்டு அப்படின்னு பேர் வந்துடக்கூடாதுன்னு கோசம் தான் தேட்டான். இப்போ பலுச்சிஸ்தான் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மக்களே ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இந்தியாவோட தானாக இணைகிற காலகட்டங்கள் வெகு தூரத்தில் அதுவும் வந்து அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்திய அரசாங்கம் இந்த விஷயத்தில் கம்யூனிகேஷன் கோஆர்டினேஷன் இது எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. ப்ளஸ் அந்த எமர்ஜென்சி மாக் ட்ரில்லாம் கரெக்டாக கண்டக்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் எடுத்திங்கன்னா கல்பாக்கம், மணலில் இருக்கிற சிபிசிஎல், ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு சின்னதாக ஃபயர் ஆனாலே முடிஞ்சு போச்சு. பெட்ரோல் பங்க்லேயே ரிஃபைனரி வீட்டில் நான் ஆகும், மணலே காலியாக போயிடும், மணலே டோட்டலி காலி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இனிமேல் மோர் விஜிலண்ட்டாக இருக்கணும். அதான் சொல்லலாம், அந்த எமர்ஜென்சி மாக் ட்ரில், வார் ஃபீல்டு, இதுக்கெலாம் வந்து நம்ம பிரெயினை வந்து இனிமேல் ப்ரிப்ரேட்டேஷனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பிரேக்கிங் ஃபேக் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாடர்ன் எக்யூப்மெண்ட் பண்ணுறது லாஸ் ப்ரிவென்ஷன்ஸை நிறைய தடுக்கும். இவ்வளோ நஷ்டமாகுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வதந்தி ஒரு கலவரம் வெடிக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 20 பேர் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டஈடு தரணும், அந்த ஃபேமிலிக்கு இது பண்ணணும், ப்ளஸ் பில்டிங் டேமேஜஸ் ஆகும். இதெல்லாமே உடைக்கிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்போது பிரேக்கிங் ஃபேக் நியூஸுக்கு கவர்மெண்ட் ஆல்சோ ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் பாலிசிஸ் டிசைன் பண்ணணும். ப்ளஸ் இதில் மாடர்ன் எக்யூப்மெண்ட் இப்போ சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி, ஆட்டோமேஷன் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணால் வருங்காலங்களில் வர நியூஸ்களை வந்து நம்ம சரியாக கையாளணும். ஊடகங்களும் இந்த மாதிரி நியூஸை வந்து
கொஞ்சம் அதிகாரப்பூர்வமாகவும் கொஞ்சம் ஆக்கப்பூர்வமாகவும் சமூக பொறுப்புணர்வோடு நடந்துக்கினா எப்பேற்பட்ட வதந்தி நியூஸும் நம்மளால் பிரேக் பண்ண முடியும். தேங்க்யூ சார். ஸ்டே டியூன் வித் தங்கம் டிவி. தேங்க்யூ மேம்.